ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:23. ஸோ இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. திருப்பி என்னோடய நேட்டிவ்க்கே தான் நான் போயிருக்கிறேன். ஸோ ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் என்னங்க இந்த பட்டையை கிளப்புது சாமி, அதனால் ஒரு சின்ன சேஞ்சுக்காக நம்ம கிளம்புவோம் அப்படின்னு ஏற்காட்டு கிளம்பிட்டேன். அங்கே வந்து அம்மா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அங்கெல்லாம் கூலிங்காக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியே போயிட்டு ஒரு 3 days. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு 3 days நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், இப்போ 2:30 பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. ஃபுல் வெயிலுங்க. இந்த சைட்லாமாச்சும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, ஏதோ இயற்கையை கொஞ்சம் காப்பாற்றுறாங்கன்றதுனால. எங்கள் வீட்டுக்கிட்டலாம் மனுஷன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ எத்தனை தடவை நம்ம ரைட் பண்ணாலும், எத்தனை ரைடு பண்ணாலும் எப்பயுமே பிடிச்சது இதுதாங்க. எல்லாரும் இன்னுமே 4 முறுக்குனா தாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்தாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ரைட் எடுத்தோம்னா ஏற்காடு ரோடு ஜாயிண்ட் ஆயிரும். அதுலேருந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஆஸ்தம்பட்டியில் போய்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு டேங்க்கு பெட்ரோல் கம்மியாச்சு, டேங்கை ஃபில் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 1.5 மணி நேரத்துலேயே சேலம் வந்துவிட்டோம். இப்போ என் ப்ளூடூத்தில் என்ன பாட்டு பாடிட்டு இருக்குதுன்னா, அஜினர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு. இந்த பாட்டு கேட்டாவே தூரமெல்லாம் தூரமே இல்லைன்னு வந்துடலாம் இல்லை கைஸ். ஸோ சேலம் பாருங்கள். ஸோ வரும்போது காற்று பட்டதுனால வெயில் அவ்வளோக்குமே தெரியல. சேலத்தில் என்ன வெயில்னு ஃபீல் பண்ணவே முடியல. ஆனால் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே சேலத்தில் தான் அதிக வெயில். ஈரோடு ஃபஸ்ட்டு, செகண்டு சேலம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸில் எல்லாமே சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ வெயில் எப்படியே ஃபீல் ஆகலை. லைட் கிளாத்தில் டிஷர்ட்டு போட்டிருக்கேன், அதனாலேயே என்னமோ தெரியல. சரி வாங்க, உங்களை நான் ஏற்காட்டில் போயிட்டு மீட் பண்ணுறேன் கைஸ். சரி லைட்டாக அடிங்க. ஆனால் நான் இதுக்கு ஸ்டாண்டு போட்டிங்கன்னா இதாகும், வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்களா? அதனால தான் அதாவது வேணா அடிச்சிங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்குள்ள தான் பிடிக்கும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரம் வந்துவிட்டோம். ஏற்காடு மலை பாருங்கள், வியூஸ் செம்மையாக இருக்குது. லைட்டாக மிஸ்ட் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக காஞ்சிருக்குது. அவ்வளோ அனலுங்க. அந்த அனல் தான் மிஸ்ட்டு மாதிரி தெரியுது. இன்னும் 2-3 வருஷம் யாருமே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது போல். அந்தளவுக்கு நாடே நாசமாக போச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா ஆன்சரே இல்லை. என்ன இதெல்லாம் நினச்சி வருத்தம் மட்டும் தான் பட முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, இன்றைக்குமே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிரரை போட்டிருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். வியாழக்கிழமை பிடிப்பாங்களா, எலெக்ஷனுக்காக செக் பண்ணுவாங்களோ? இல்லை, யாரையும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்காக செக் பண்ணுறாங்க. பட் பைக்கர்ஸ் வந்து பிடிக்கல. அங்கே போடா, அங்கே போடா.
ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆச்சு. இப்போ ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நான் 6வது பிண்டு வந்துட்டேன். இங்கேருந்தே நமக்கு கூலிங் ஆரம்பிச்சிருச்சு. ஜில்னஸ் சத்தியமாக செம்மையாக ஃபீல் பண்ண முடியுதுங்க இப்போவே. ஸோ நைட்லாம் எப்படி இருக்குமோ, நாளைக்கெலாம் எப்படி இருக்குமோ, 3 நாள் மஜா தான், என்ஜாய் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்குது. பாருங்க வெயிலே இல்லை, பார்க்கறதுக்கே கண்ணுக்கு இதமாக இருக்குதுங்க. பாருங்க கையெல்லாம் ஜில்னஸ் ஆயிடுச்சு. என்ன வண்டி ஓட்டுற? என்ன ஏறி வர? எங்க அங்க ஏறி வர? ரோட்ல இப்பதானே ஏறி வந்த? இப்பதானே ஏறி வந்த, வண்டி ஓட்ட தெரியாதா? டேய் நல்லா இருக்கிறடா. எங்க போயிட்டுக்கிற? அப்படி காண்டுட்டா? என்ன வெயிட்? இப்பதான் வரேன். நேரம் வந்துட்டு தான் கூட்டு போயிட்டு ஆளை வச்சு அடிச்சிருப்பேன். நீ போய் வெளியால யாரு போய் என்ன பண்ண போறானுங்க? சத்தியமலமா திருப்பூர் வரையல. திருப்பூர்ல தான்டா இருக்கிறேன், இப்பதான்டா வரேன். போறியான்னு கேட்டா உன்னை பார்த்துட்டு தானே திருப்பிட்டு வந்தேன். ஆமா நல்லா இருக்கிறியா? எங்க இப்ப வீட்டுக்கு போறியா எப்படி? சரி இதுக்கு மேல டென்ஷன் ஏற்ற தான் விட்டுட்டேன். என்ன ஓட்ட வண்டி? நல்ல வண்டி தானே. சரி மாப்பிள்ள நானும் போயிட்டு. ஆமாடா பார்க்கலாம். இல்லை சாப்பிட்டு தான் வந்தேன். சரக்குலாம் சாப்பிட மாட்டேன். சரி பார்க்கலாம், ஃபோன் பண்ணா எடு. மயிராண்டி சரிடா, என்னதுதான். சரி வரேன், ஜாலி தான், அவ்வளோதான். நீ தான் இங்கேயே ஜில்லு ஜில்லு நிற்கிறியா, அப்புறம் என்ன மாப்பிள்ள? சரி மாப்பிள்ள. சரி ஓகேடா. ஸோ அக்கா பொண்ணு வந்து இருக்கிறது, அக்கா பொண்ணு இருக்கிறதெல்லாம் வரோம். அதுவும் குழந்தையாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவன் கொடுத்த வரம் தாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, சாப்பிட்டியா? உள்ள பாக்குறதா? இந்த வச்சுக்க உங்க அம்மா கிட்ட, கீழே போட்டுறாத. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 நாள் இருந்தோம். சாயங்காலம் வந்துட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கணக்காச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ கிளம்பிட்டு வந்துட்டோம். ஸோ 3 நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ஜாய் தான். நான் ஒன்று கேமராவில் வீடியோ தான் எதுவுமே எடுக்கலை, எல்லாம் ஃபேமிலி ட்ரிப்பு அப்படின்றதுனால எதுவுமே எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ஏற்காடில் வந்து சரியான கூட்டம் கைஸ். எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவு அப்படின்றதுனால இப்போ ஏப்ரல் மேலெல்லாம் சரியான கூட்டம் வந்துடும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவுமே ஜில்னஸாக இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில். ஸோ இங்கெல்லாம் அந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்காகவே நிறையா அதுக்காகவே நிறையா டூரிஸ்ட் வராங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஏற்காடு மெயின் அந்த லேக் ரோடு. இதுலேயே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஃபுல் கூட்டம் தான் இன்றைக்கி. சண்டே அப்படின்றதுனால சரியான கூட்டமாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோரிமேடு, இந்த ஏரியா பேர் கோரிமேடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம ரூட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஹில் ஸ்டேஷனு நீங்கள் எங்கே ரைட் பண்ணாலுமே சரி, மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்லாம் ஹெல்மெட்டோடு ரைட் பண்ணுங்கள். 2 மிரரை வச்சு தயவு செஞ்சு ரைட் பண்ணுங்கள். ஏன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு. சரி, அதில் ரொம்ப பிளட் போனதுனால அதை நான் வீடியோ எடுக்கலை. சரி, எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வேணான்ட்டு விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மிரரை வச்சு வண்டி ஓட்டுங்க. தயவு செஞ்சு ஹில் ஸ்டேஷனில் போகும்போது லெஃப்ட் சைடே போய் பழகுங்க. மேலே ஏறும்போதும் சரி, வரும்போதும் சரி. தயவு செஞ்சு கொஞ்சம் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த தற்குறிங்க தான் ஹெல்மெட்டை போடாமல், இந்த புள்ளிங்கோ இவங்களாம் தான் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குறதே. நல்லா போகிறோம், நமக்கும் டிஸ்டர்பு, அவனுங்களும் கீழே விழுந்து அடி வாங்கிக்குவானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், இது செக்கிங்கு, எலெக்ஷனுக்காக செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பைக்கர்ஸ்னால ப்ராப்ளம் இல்லை. நம்ம பவானி வந்துவிட்டோம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா சன்செட்டுக்கும் தண்ணியே இல்லை, அது ஒரு விஷயம். பட் ரூட்டு செம்மையாக இருக்குது. இந்த ஃபீலை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். சே, எப்பயுமே மார்னிங் ஈவினிங் ரைடு தாங்க பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் மாதிரியே இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6:30 வீட்டுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அதுதான் சொன்ன மாரி ஹெல்மெட் போட்டு மிரர் வச்சு தயவு செஞ்சு ரைட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.